தீனா தனது வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி 15 கிலோமீட்டர் தூரம் நடந்து கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் சென்றான். பின்னர் அவன் வடக்கு நோக்கி திரும்பி 25 கிலோமீட்டர், இறுதியாக மேற்கு நோக்கி திரும்பி 15 கிலோமீட்டர் நடக்கிறான் என்றால் வீட்டில் இருந்து இப்போது எந்த திசையில் உள்ளான்? இது வந்து திசை கணக்கு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுல இருந்து கிளம்புறாங்கன்னு சொல்லி போடுவாங்க. இப்ப இந்த மாதிரி சம்மு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம மேப்ல எப்படி இருக்கும், மேல நார்த்து, கீழே வந்து சவுத்து, ஈஸ்ட் வெஸ்ட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்ப வீடு வந்து நமக்கு வீட்டுல இருந்து கிளம்புற வீடை வந்து நடு பாயிண்டா நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்க, தெற்கு நோக்கி 15 கிலோமீட்டர், தெற்கு எங்க இருக்கு, இங்க இருக்கு, அப்ப இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர். அடுத்து என்ன பண்றாங்க, தெற்கு நோக்கி போனதுக்கு அப்புறம் கிழக்கு இந்த பக்கம் இருக்கா, அப்ப இங்க ஒரு 10 கிலோமீட்டர். அடுத்து என்ன பண்றாங்க, கிழக்கு நோக்கி போனதுக்கு அப்புறம் பின்னர் அவன் வடக்கு நோக்கி 25 கிலோமீட்டர். இப்ப வடக்கு இங்க வந்து 10 தான் வருது, அப்ப 15 மொத்தம் நமக்கு என்ன ஆகும், மேல போயிடும், இங்க போயிடும் நமக்கு 25 கிலோமீட்டருக்கு. அப்புறம் வந்து அடுத்து எங்க போறாங்க, மேற்கு நோக்கி 15 கிலோமீட்டர், திருப்பி வந்து இந்த பக்கம் போறாங்க. இப்ப 10 இங்க வந்து நமக்கு 15 10 தான் இருக்கு, நமக்கு 15 மொத்தம் இங்க வந்து நமக்கு இந்த இடத்துல வந்துடும். அப்ப இந்த இடத்துல 15 கிலோமீட்டர் போறாங்க. ஓகேவா, அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல வராங்க. இப்ப வீடு வந்து எங்க இருக்கு, நமக்கு இங்க இருக்கு, ஆனா நம்ம இந்த இடத்துல இருக்காங்க. அப்ப வீடு எந்த திசையில இருக்கு, இந்த பக்கம் பார்த்திருக்கு, அப்ப வடமேற்கு. இந்த சமக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வடமேற்கு.